Please subscribe Sadhguru Sai Creations. மதுமேகம் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை நோய்க்கு முக்கியமான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்டிங் சுகரும் எனக்கு குறையவே மாட்டேங்குது. சுகர்னால் வரக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுங்க. கால் பாதத்தில் மறுத்து போகிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே டயபெட்டிக் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக ஒரு எல்லோ கலரில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு பார்டரில் இருக்கும், உட்பகுதி மட்டும் செவந்து இருக்கும். ஸோ சில நேரங்களில் அது க்யூரே ஆகாத மாதிரி வருடக்கணக்கில் அதனால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கீங்க. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக அல்சர், வயிறு புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே சரி செய்யறதுக்கு இந்த 3 மூலிகையும் சேர்த்து நம்ம சூரணமாக பொடி செய்து எடுக்கும் பொழுது அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ரெகுலராக இது தினம்தோறும் ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் மதுமேகம் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை நோய்க்கு முக்கியமான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே சித்த மருத்துவம் அப்படின்னா ஒரு மூலிகையோட வேர்லேருந்து தான் முதல்ல மருந்தாக நம்ம எடுப்போம். ஸோ அந்த வகையில் சர்க்கரை நோய்க்கான முக்கியமான 3 மூலிகைகள், அதனோட வேர். ஸோ இதை சூரணமாக நம்ம எடுக்கும்பொழுது ரொம்ப நாட்பட்டு இருக்கக்கூடிய இந்த நீரிழிவு, இந்த சர்க்கரை நோய்க்கு, டயபிட்டிஸ், எனக்கு HbA1c லெவல் குறையவே இல்லை, அதுவும் ஃபாஸ்டிங் சுகரும் எனக்கு குறையவே மாட்டேங்குது, சுகர்னால் வரக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுங்க, கால் மறுத்து போகுது, கண் பார்வை குறையுது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இதற்கு சிறப்பாக நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லா குறையும். இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு கால் பாதத்தில் மறுத்து போகிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே டயபெட்டிக் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த டயபெட்டிக் அல்சர் வந்துச்சுன்னா அது டீப்பாக நமக்கு ஒரு ஆழமான ஒரு புண் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த புண்ணை சரி செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கும், சென்சேஷனே இருக்காது, உணர்வே இல்லாத போது நமக்கு புண் ஆறுதா இல்லையானே தெரியாது. ஸோ காலில் பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறது நல்லா ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலரில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு பார்டரில் இருக்கும், உட்பகுதி மட்டும் செவந்து இருக்கும். ஸோ சில நேரங்களில் அது க்யூரே ஆகாத மாதிரி வருடக்கணக்கில் அதனால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கீங்க. ஆரம்பத்திலே இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்கள் மறுத்து போகுது இல்லைங்களா, இதற்கான சிகிச்சைகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கால் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சரியாக இருக்கிறதுக்கு இந்த 3 வேர் பயன்படுது. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நாயுருவி. ஸோ நாயுருவி அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காயக்கற்ப மற்றும் வசிய மூலிகை. அதனுடைய வேர் பகுதிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குங்க. இந்த வேர் பகுதி, நாயுருவி வேர் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இன்றைக்குமே கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த நாயுருவி எடுத்து பல் துளைக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. நம்ம உடலில் எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை சரியாகிறதுக்கும் இந்த நாயுருவி பயன்படுது. ஸோ முக்கியமாக இந்த நாயுருவி அரிசி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதோடைய விதைகள், அது உள்ள அந்த மேற்பகுதி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் அதிகமான ஆற்றல் கிடைக்குது. அதே மாதிரி தான் சர்க்கரை நோயை குறைப்பதற்கு இந்த நாயுருவி வேர் நமக்கு பயன்படுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக அல்சர், வயிறு புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே சரி செய்கிறதுக்கு நமக்கு கீழாநெல்லி மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த கீழாநெல்லி நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே இதை சமூலமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இதனுடைய வேர் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நரம்புகளை வலிமையாக்கவும் கீழாநெல்லி பயன்படுது. 3வது முக்கியமான ஒரு வேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆவாரை. ஸோ ஆவாரம் பூ நம்ம பயன்படுத்துகிறோம், ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ஆவாரையோட 5 பாகங்களும், முக்கியமாக இந்த வேர் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது.
ஸோ இந்த ஆவாரை வேர், இந்த நாயுருவி வேர், கீழாநெல்லி வேர், இது மூன்றுமே நம்ம உடலுக்கு தேவையான சக்திகளை தரக்கூடியது. வேரில் தான் அதிகமான ஆற்றல், ஒரு மூலிகையோட வேரில் அதிகமான ஆற்றல் இருக்கும். இந்த 3 மூலிகையும் சேர்த்து நம்ம சூரணமாக பொடி செய்து எடுக்கும் பொழுது அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லி வெந்நீரில் கலந்தோ இல்லை நம்ம நெய்யோடு கலந்தோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ சர்க்கரை நோய் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆனால் காலையிலும் இரவிலும் உணவு எடுப்பதற்கு முன்பு, ஸோ காலையிலும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ரெகுலராக இது தினம்தோறும் ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் சொல்வீங்க, சுகர் அதிகமாகிடுச்சு எனக்கு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு, சுகர் குறைஞ்சிடுச்சு எனக்கு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த கால் பாதை எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, அதுக்கப்புறம் நைட்டில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே சுகர் அதிகமாகிடுச்சுன்னா, பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்னும் வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி வகைகளில் கவனம் செலுத்தி சாப்பிடுங்க. நிறைய கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா அதை குறைச்சிக்கோங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையுங்க. இதில் முக்கியமாக வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம், பாகற்காய் ரொம்ப முக்கியம். அதாவது நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், சுரைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நூக்கோல், சௌச்சவ், கோவக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே நம்ம சுகர் லெவலை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி மாதுளை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தோல், மாதுளை தோலை கஷாயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதுளை தோலை கஷாயமாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், சர்க்கரையோட அளவு, இரத்த சர்க்கரை அளவு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 3 பேரை நான் சொன்ன மாதிரி சூரணமாக செய்து, இந்த 3 பேர் நாங்கள் எங்கே போய் தேடுறதுன்னு யோசிச்சிங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளே இது பவுடராகவே இருக்குங்க. ஸோ தனித்தனியாக வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.